Hi guys, it's me BJR. இன்னைக்கு நம்ம வந்து பீஃப், தக்காளி, வெங்காயம், பீஃப், மிளகாய். இப்போ வந்து ட்ரையாக செய்ய போகிறோம். அதனால் இது மாதிரி நார்த் இந்தியாவில் எங்கேயோ பீஃப்லாம் சாப்பிட்டா நீங்களே எல்லா பீஃபும் சாப்பிட்டுட்டிங்கன்னா இங்கே யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை கைஸ், இட்ஸ் மீ பிஜிஆர். இன்றைக்கி நம்ம வந்து பீஃப் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தக்காளி, வெங்காயம், பீஃபு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் போட போகிறோம். உப்பு நல்லா வதக்கி இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். கிளறி விட்டுக்குங்க, நல்லா கிளறி விட்டுக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. திரும்ப இப்போ தக்காளி உள்ள போட போகிறோம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பீஃப் வேக வச்சுட்டோம். குக்கரில் வந்து ஒரு 6 விசில் வச்சுருந்தேன், நான் நல்லா வேகட்டோன்னு. ஸோ இப்போ அந்த பீஃபை மட்டும் எடுத்து இதில் போட போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விடணும். அதாவது உங்கள் கை வலிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் சென்னையில் இருக்கும்போது அடையார் பக்கத்தில் ஒரு பாட்டி, வயசான பாட்டி வந்து தோசைக்கல்லில் இது செய்து தருவாங்க. சூப்பராக இருக்கும், பயங்கர கூட்டமாக இருக்கும். அது வந்து சாதா ரோட்டு கடை தான், ஆனால் செமையாக இருக்கும். அவங்க இப்போ இருக்காங்களான்னு தெரில. அது அந்த நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் பெசன் நகர் போகிற வழியாக அந்த சைடு இதுலேயே வச்சுருப்பாங்க. மறந்து போச்சு எனக்கு. இப்போ இந்த பக்குவத்தில் எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பரோட்டாக்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம அப்படி சாப்பிடல, இப்போ வந்து ட்ரையாக செய்ய போகிறோம். அதனால் இது நல்லா வற்றணும், அந்த தண்ணி எல்லாமே வற்றணும் ஆக்சுவலி. அப்போ தான் செமையாக இருக்கும். ஆக்சுவலி நான் கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருக்கேன், தெரியுதா? இல்லாட்டி அந்த டேஸ்ட் வராது. அதனால் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், சரியா? ஓரளவு வதங்கிருச்சு, இன்னும் ரொம்ப நேரம் ஆகணும் ஆக்சுவலி. இது நிறைய பேர் ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், உங்கள் கை வலிக்கும், ரொம்ப நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்ருவாங்க. நீங்கள் செய்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இந்தியாவில் இல்லை, நார்த் இந்தியாவில் எங்கேயோ பீஃபெல்லாம் சாப்பிட்டா பயங்கர பிரச்சனைன்னு. இப்போ ஓரளவு அந்த பக்குவம் வந்துருச்சு. இன்னும் நீங்கள் பண்ணலாம். அதாவது இன்னும் டைம் ஆக இன்னும் நல்லா தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் கரிச்சிடக்கூடாது. பார்த்தீங்களா, இப்போ ஓரளவு கிறங்கிருச்சு.
ஸோ இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி ஆகணும். அது ஒரு தெரியும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், அப்போ தான் செமையாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து பிளேட்டில் போட போகிறோம். ஆக்சுவலி இன்னும் ஓரளவு இன்னும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. அந்த கரெக்ட் பக்குவத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எடுத்து சாப்பிட போகிறோம் இனிமேல். சூப்பருங்க, நல்லா இருக்கு. அந்த பாட்டி ஒருத்தங்க செய்வாங்கன்னு சொன்னேன்ல, அந்த டேஸ்ட் கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிருக்கு. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.